வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்களா இருங்க. காகம் மயில் மாதிரி அழகா இல்லதாங்க. ஆனா படையல் என்னவோ காகத்துக்கு தான். அதனால தான் சொல்றேன், அடுத்தவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட ரியாலிட்டிய என்னைக்குமே மாத்திக்காதீங்க. நீங்களாவே இருங்க. என்னைக்குமே கடந்து வந்த பாதைய மறந்து போயிடாதீங்க. அதே மாதிரி நீங்க கடக்க போற அந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, தம்பட்டம் அடிக்காதீங்க. கடைசியில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே ஆப்பு வைக்கிறதுக்கு இங்க நிறைய கூட்டம் காத்துட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மருந்து போட தயாரா இருக்கிறவங்களை விட்டுட்டு நாம என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் நம்மளை யாரு காயப்படுத்துவாங்களோ அவங்கள தாங்க நம்மளோட மனசு எப்பயுமே தேடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் பட்டாலும் நம்மளோட மரமண்டைக்கு புரியவே புரியாது. இதுக்கு மேலேயாவது சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழ முடியுங்க. அதே மாதிரி சில பேரை மனக்கசப்போட எதிர்கொள்றதை விட அவங்கள விட்டு விலகிறது எவ்வளவோ மேல். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நிறைய பேரோட பிரச்சனையே அதுதாங்க. அவங்க நம்ம கிட்ட சரியா பேசுறது இல்ல, ஆனாலும் அவங்க கூட நம்ம பேசணும் பழகணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை மனசுக்குள்ள போட்டு நாமளே குழப்பிக்கிறத விட்டுட்டு ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து நாம விலகி வந்துடுறதே நமக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னைக்குமே தோல்வியில இருந்து எதையுமே கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அடுத்தவங்க சொல்லி நமக்கு வர்றதே கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருந்து நாம உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் தன்னம்பிக்கை. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே செஞ்ச தப்ப எப்ப பார்த்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயங்காதீங்க. அதே மாதிரி செய்யாத ஒரு தப்புக்காக கை கட்டி நிக்காதீங்க. அந்த இடத்துல எதிர்த்து நிக்கிறதுக்கும் நீங்க என்னைக்குமே தயங்காதீங்க. என்னைக்குமே தவறி விழுந்த விதைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த விதைகளே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நீங்க வாழ்க்கையில ஏங்க ஜெயிக்க மாட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். அதுக்கான அந்த ஒரு உத்வேகம் உங்ககிட்ட இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில மறக்க கூடாத ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க உழைப்புல நாம வாழக்கூடாது, அதே மாதிரி அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாதுங்க. இந்த 2 விஷயத்த என்னைக்குமே உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. காலம் உங்களை மாத்திட பல முறை போராடிக்கிட்டே இருக்குங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க என்னைக்குமே தோத்து போயிடாதீங்க. அந்த காலமே உங்களை விட்டுட்டு ஒரு நாள் மாறிட்டு இவன் இப்படித்தான், இவனை மாற்ற முடியாது அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். என்னைக்குமே நீங்க எடுத்த அந்த முயற்சியில கைவிடாதீங்க. மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிருகம் பொதுவாவே பசிக்கு மட்டும் தாங்க வேட்டையாடும். ஆனா மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் எப்ப பார்த்தாலும் ஆசை, பணம், பசி, பொறாமை இப்படின்னு எல்லா விஷயத்துக்காகவும் வேட்டையாடுறான். இது உண்மைதானே? இது உண்மைன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேவையில்லாத ஆசைகளுக்கு யார் ஒருத்தர் பூட்டு போடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன், கடவுள் அதிகமான சோதனைகளை அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சண்டை போடுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைங்க. ஆனா அந்த சண்டையை வேடிக்கை பார்க்கறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரே பிரச்சனை தான், ஐயையோ சண்டை சீக்கிரமா முடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை தாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து பரிதாபப்படவோ உங்களை பார்த்து நலம் விசாரிக்கவோ இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே நிறைய பேர் உங்களோட பிரச்சனையை பார்த்து ரசிக்கிறதுக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்கும் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய துன்பத்துக்கு பாதி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கற்பனை மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட நீங்க உரிமை எடுக்கிறதுக்கு முன்னால அதுக்கு கொஞ்சம் அவங்களுடைய அனுமதியும் கேளுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில நீங்க தான் உங்களுடைய உரிமையும் அர்த்தமற்றதா மாறி போயிடும். உங்களுடைய அன்பும் கூட சில இடத்துல அர்த்தமற்ற ஒரு விஷயமா மாறி போயிடும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.